இது ஒரு லாங் ரன் பண்ண ஒரு பைப். இந்த பைப் வந்து டேமேஜாக இருக்கா நல்லதாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, ஷாஃப்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இது வந்து கியர் பாக்ஸ் சைடில் இருக்கிறது. இந்த நர்லிங் பார்த்தீங்கன்னா ஏதாவது டேமேஜாக இருக்கா, அடி வாங்கியிருக்கா அப்படின்னு நல்லா உத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ளைன், இது 9 ஸ்ப்ளைன் ராட், இந்த ஸ்ப்ளைனில் ஏதாவது அடி வாங்கியிருக்கு, டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ராடை சேஞ்ச் பண்ணிடணும். 2 சைடும் பாருங்கள். ஓகே, நல்லா தான் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த ராடு நல்லா வெளியே இழுத்தீங்கன்னா வெளியே இழுக்கிற அளவுக்கு வரும். உள்ளே பார்த்தீங்கன்னா புஷ்ஷில் தான் வந்து லாக் ஆகிருக்கும். ஓகே, உள்ளே பார்த்தீங்கன்னா புஷ் இருக்கும். இதில் 3 புஷ் இருக்கும். இந்த லெஃப்ட் சைடில் ஒன்று, சென்டர் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று. ராடை வந்து நீங்கள் வெளியே எடுத்து க்ளீன் பண்ணி போடுற மாதிரி இருந்தால் கூட ஃபுல்லாக ஒரு கட்டிங் பிளேட், இந்த மாதிரி ஒரு கட்டிங் பிளேடை எடுத்துகிட்டு இந்த ராடோட எண்டில் இந்த மாதிரி லாக் பண்ணிட்டு டேமேஜ் ஆகாமல் நல்லா இழுத்திங்கன்னா உங்களுக்கு புஷ்ஷோட வெளியே வந்துடும். வந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் ராடுக்குள்ளே போட்டுக்கலாம். ராடு டேமேஜ் ஆகாட்டி திரும்ப அதே பைப்பில் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஷாஃப்ட் வந்து கரெக்டாக ரொட்டேட் ஆகுதா, இந்த ஷாஃப்ட் வந்து கரெக்டாக ரொட்டேட் ஆகுதான்னு சுற்றி பார்த்துக்குங்க. நல்லா சுற்றணும் நார்மலாக ஃப்ரீயாக. ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா உள்ளே வந்து ராடு டேமேஜாக இருக்க வாய்ப்பு இருந்திருக்கு, அதையும் செக் பண்ணி பார்த்துங்க. இதுதான் கம்பல்சரி.